நீங்க சொன்னீங்க எல்லா தரப்பினருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக பிராமண சமூகத்தினருக்கு 2 எம்எல்ஏ 2 பேருக்கும் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. பட்டியலின சமூக மக்களுக்கு 7 இடங்கள். ஒருவேளை திருமாவளவன் கட்சியில் யாராவது வந்தால் 8வது ஆகலாம். 4 பெண்களுக்கு இடங்கள். இது ஜாதி பார்த்து கொடுத்ததா இல்ல அவங்களுக்கு திறமை இருக்கு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வர வேண்டும் என்று நினைத்து கொடுத்ததா? பேசிக்கலி இவர் அரசியல்வாதி இல்லை. வந்திருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் கூட அரசியல்வாதி இல்லை. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியாது. ஊழல் பண்ணணும்னு யாராவது சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பாங்களே தவிர ஊழல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதிகாரி மூலம் தான் உங்களுக்கு ஊழல் வரும். நான் இத்தனை நாள் கவர்மெண்ட்ல இருந்தப்ப சொல்றேன், ஊழல் வரும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சார்ட்டர் அக்கௌண்ட் அட்வொகேட்ஸ் இவங்க 3 பேர்த்து அவங்க எல்லாம் தூரக்க இருக்காங்க. முது ஆளுங்க. இவர் தன்னுடைய வெற்றி கழகத்தினுடைய விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல எல்லாரும் எடுத்திருக்காரு. அதுவே ஒரு திருப்பம். அதுலயே அவருக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், நீங்க கேட்ட 2த்துக்குமே செஞ்சு அவர் சவால் விடுவாருங்க. ஒரு 6 அடிப்பாரு பாருங்க நிறைய.